World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நாம் ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களினுடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலைப்பு. ஏன்னா நம்ம குருநாதர் அப்படின்னு பேர் சொன்னாவே அவர் எதுக்கு வித்தகர்? திருமண பொருத்தத்துக்கு வித்தகர், சரிங்களா? இப்போ ஐயாவினுடைய இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் பந்தம். இன்னைக்கு திருமண பொருத்தத்தை பற்றி பேச போகிறது கிடையாதுங்க. திருமண பந்தம் யாருக்கு எப்படி கொடுப்பனை இருக்குது, சரிங்களா? நம்ம திருமணத்திற்காக வாங்கி வந்த வரம் என்ன, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உனக்கு எழுதுனது இப்படி தான் அப்படிங்கிறத தீர்க்கமாக நம்மளுக்கு சொல்ல வருகிறார் நமது குருநாதர் ஐயா மணிகண்டராஜ் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்கள் திருப்பாதம் தொழுது, நட்சத்திரங்கள் திருப்பாதம் கொள்ளுது, என் நாவிலிருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது, அவையில் வீட்டிருக்கக்கூடிய ஜோதிட பெரியோர்களையும் நண்பர்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள், அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வழங்கி இந்த நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நம்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த அற்புதமான ஒரு இனிய தருணத்தில் எடுத்தக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா திருமண பந்தம். யாருன்னே தெரியாத ரெண்டு பேருக்கு, ஓகேங்களா, இவங்களுக்கு இவங்க ஜாதகம் பொருந்துமா அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் திருமண பொருத்தம், ஓகேங்களா? திருமண பந்தம் அப்படிங்கிறது உன்னுடைய ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்கிறதோ அதை நீ கண்டிப்பா அனுபவிச்சே தீர்வ அப்படின்னு சொல்றது திருமண பந்தம். இதுதான் விதி, ஓகேங்களா? இந்த விதியை ராமனாக இருந்தாலும் அனுபவித்து தான் ஆக வேண்டும், கிருஷ்ணனாக இருந்தாலும் அனுபவித்து தான் ஆக வேண்டும், பரமசிவனாக இருந்தாலும் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ரைட்டா? அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, ராமன் அனுபவித்தாரா அப்படின்ற கேள்விக்கு ஆம், அனுபவித்தார் என்பதே என்னுடைய பதில். ஏன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சீத்தை, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சீத்தை. ஆனால் ராமருடைய நட்சத்திரம் என்னது? புனர்பூஷம். அப்படியே எண்ணி பாருங்க, 7வது நட்சத்திரமாக திருஜென்ம வதை தாரையாக வரும் புனர்பூஷம். ரைட்டா? அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன நடக்க போகுதாங்க வாழ்க்கையில்? கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேதனையை, ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையை, துன்ப நிலையை இந்த அம்மா அனுபவிக்கணும். இது அந்த அம்மாவனுடைய விதி. சரி, ஆனால் இவருக்கும் அதே கொடுப்பனை தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, புனர்பூஷத்துலேருந்து மகத்தை எண்ணுங்களே 4, ஓகேங்களா? இவருக்கு அந்த அம்மா பட்ட வேதனை இவருக்கு கிடையாது. ஆனால் அதை விட தன்னுடைய மக்கள் தான் எனக்கு பெருசு, மக்களுக்காகத்தான் நான் தலைவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அதை சுகமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் பெருசாக இது பண்ணிக்க கிடையாது, ஓகேங்களா? அதே போல் மூல நட்சத்திரத்தை என்னங்களே, மூலம் யாரு? ஹனுமன். மகம் நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் இல்லையா? மக நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதுக்கு பேர் கர்ம நட்சத்திரம்னு பேர். கர்ம நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்காக பிறந்ததுன்னு அர்த்தம். நான் ஒரு பிறந்திருக்கேன், என் செயலை நான் நிறைவேற்றுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யக்கூடியது தன்னுடைய கர்ம நட்சத்திரம். திடீர்னு பிரேக் ஆகிரும், அந்த பிரேக்கை அது காப்பாற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எது? கர்ம நட்சத்திரம். அதே போல் மூல நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரத்தை என்னங்கன்னா 19ஆம் நட்சத்திரமாக வரும். மூல நட்சத்திரத்துலேருந்து மக நட்சத்திரம் வரைக்கும் என்னங்கன்னா என்னதுங்க? இந்த அம்மாவுக்கு கர்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், இவருக்கு அது அபிவிருத்தி நட்சத்திரமாக இருக்குது 19, இல்லையா? அப்போ ஹனுமன் அப்படின்ற ஒரு புராணங்கள் எங்கே ராமன் சீத்தை எங்கே சொல்கிறாங்களோ அதுக்கு அடுத்த பெயராக இருக்கக்கூடியது லக்ஷ்மணன் கிடையாது, ஹனுமன் தான், ஓகேவா? ஹனுமனுடைய வரலாறுகள் எங்கெங்கெல்லாம் போற்றப்படுதோ அங்கே ராமனுடைய பேரும் இருக்கும், சீத்தையோட பேரும் இருக்கும். அவங்க பேர் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் ஹனுமனுடைய பேரும் இருக்கும்.
அபிவிருத்தி அப்படின்னா இருக்கிறத இன்னும் அதிகமாக இன்னும் பெரும் புகழடைகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னும் அதிகமாக அது ஆச்சு. சரி, இவருக்கும் ராமருக்கு என்ன சார் பாண்டிங்? முதல்ல புனர்பூசத்துக்கு மகம் 4 அப்படின்னா மூலம் என்ன வரும்? 13 வரும். 13 அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு பேர். 13 அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு பேர். அப்போ என்ன பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு? திடீர் ஒரு அந்த யாருமே செய்ய முடியாத ஒரு வேலை. தன்னோட மனைவியே கடத்திட்டு போயிட்டாங்க. யாராவது போய் பார்த்துட்டு வர முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அங்கேருந்து வருது இல்லையா? வந்து என்ன பண்ணுதுங்க? நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக போய் பார்த்துக்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த மோதிரத்தை கொடுத்து நான் வந்திருக்கேன், அவர் கண்டிப்பாக வருவார்னு சொல்லி ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வருது. அப்போ இந்த 13வது நட்சத்திரம் என்பது ராமனுக்கு என்ன பண்ணுதுங்க? மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை. ஹனுமன் என்பவன் இல்லை என்றால் வானர கூட்டங்களே அவங்களோட இணைஞ்சிருக்க முடியாது. ஓகேங்களா? ராமாயணம் இந்த அளவுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அந்த புனர்பூஷம் என்ற ஒரு நட்சத்திரம் வெற்றி பெறுவதற்கு இங்கே யார் இருக்கா? மூலம் என்ற நட்சத்திரம் மறைமுகமாக வேலை செய்தது. சரி, ரைட்டு. மூலத்துக்கு என்னங்களே? மூலத்துக்கு என்னங்க? மகத்துக்கு எத்தனை வந்துச்சு? 7 தானே வந்துச்சு. அப்போ மூலத்துக்கு மட்டும் எப்படி வரும்? அதே தானே வரப்போகுது. அதுக்கு திருஜென்மம்னா இதுக்கு அணுஜென்மம், அவ்வளோதானே வித்தியாசம். வேறு ஏதாவது வித்தியாசம் வரப்போகுதா? அப்போ இவருக்கு என்னன்னா எப்பயுமே வதை. யாருக்கு வதை? அந்த ராமனால் ஒரு இடங்களில் கூட ஹனுமனுக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் கிடைக்கல. நல்லா யோசிச்சு கதையில் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ராமனால் அவர் வந்து அப்படி இருந்தார், இப்படி மாறிட்டார், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ராமனால் ஹனுமனுக்கு எந்த விதமான அனுகூலமும் கிடையாது. ஆனால் இறைவனுடைய திருப்பாதத்திற்காக அவருக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்லதுக்காக சிவபெருமான் ஹனுமனாக அவதாரம் எடுத்தார். அதற்காக சிரஞ்சீவியானார். அதற்கான இது பண்ணிட்டார். ஓகேங்களா? எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்ன பண்ணார்? தன்னுடைய கடமையை செய்வதற்காக அவர் பிறவி எடுத்தார். அப்போ இதுதான் பண்ணோம். ஸோ வதைத்தாரை என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? சுரண்டுக்கிட்டே இருக்கும், கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்கனால உங்களுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டுங்கிறது தான் விதி. இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா ராசி அப்படிங்கிறது ராமனையும் சீத்தையும் மையப்படுத்தி உருவாக்கினது தான் ராசின்னு ஒரு பேர். ஒவ்வொரு ராசிக்கு ஏன் ராசின்னு பேர் வந்துச்சுன்னா முதலாக எழுதப்பட்டது ராமன் சீத்தையினுடைய ஜாதகம் தான். அதனால தான் ராமன், சீத்தைக்கு சி, இதை எடுத்து தான் ராசின்னு வச்சாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காக்கும் கடவுள் அவங்க தான். அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ராமனும் சீத்தையுமாக பாலனும் உயிரும் உடலும் சேர்ந்தது தான் இந்த ராசியோட. சீத்தை தான் உடல், ராதா உயிர், வேற ஒன்றுமே கிடையாது. ராசின்னு பேர் வச்சாங்க அதுக்கு தான். அப்போ 12 ராசிகள் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாண்டிங்கில் பிரபஞ்சம் நமக்கு என்ன சார் கொடுக்குது? திருமண பந்தத்தில் நம்ம என்ன வரம் வாங்கி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்காக வருவோம். முதல்ல மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்துடைய வரம் என்ன? ஒரே விஷயந்தான், நமக்கு பெருசாலாம் இல்லை. திருமண பந்தம் அப்படின்ற கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் 7ஆம் பாவம் இல்லையா? 7ஆம் பாவம் தான் திருமண பந்தத்தை கொடுக்கக்கூடிய பாவம். ஸோ யார் மேஷ லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கொடுப்பனை என்ன சார் அப்படின்னா 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் 6ஆம் இடத்தில் நீசமாகிறார், 12ஆம் இடத்தில் உச்சமாகிறார், 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்படிதானே? 7ஆம் இடம் அவருக்கு உண்டானது, அதை விட்டுருங்க. என்னுடைய இடத்துல நான் தான் ஹீரோ. அப்போ அது 7ஆம் இடம். அப்போ மீண்டும் இருக்கக்கூடிய அவர் என்னதுங்க? 2 உயர் பதவிகள்னு சொல்லக்கூடியது ஆட்சி உச்சம், ஒரு பாதிக்கப்பட்ட பகுதிங்கிறது நீசம். அப்போ 7ஆம் அதிபதி மேஷலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன 2 விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா திருமணம் ஆன உடனே அற்புதமான அயன சயன போகம், வருமானம், குடும்பத்திற்கு தேவையான பணம், பொருளாதார வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கும். யாருக்கு? மேஷ லக்கணத்தில் பிறந்த ஆணிற்கு மட்டும்தான். மாறாக அவருக்கு வரக்கூடிய மனைவி கடன், நோய், பிரச்சனை, இழப்புகளை சந்திப்பாங்க.
ஒருவேளை அவர் வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில், ஒருவேளை வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அதிகமான இன்னல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? இவங்களுக்கு இது மட்டும் சார் கிடைக்குமா சார்? அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தா வருமானம் கேரண்டி. கல்யாணம் என்ன கேரண்டி? கண்டிப்பாக வருமானம் உண்டுங்க. அதில் ஒன்றும் மாற்று. எவ்வளோ கடன் வந்தாலும் கட்டிவிடுவாங்க, எவ்வளோ கடன் வந்தாலும் கட்டிவிடுவாங்க. இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, துணைக்கு தான் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கும். ஓகேங்களா? அனைத்து விதமான, ஏன்னா ஒரே ஒரு எப்பவுமே சுக்கிரன் 12 ஆட்சி உச்சம் பெறுவது 2 பேத்துக்கு தான். ஒன்று மேஷ லக்னம், இன்னொன்று விருச்சக லக்னம். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களுக்கும் முதல்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் தான். சுக்கிரன் தான் இன்பத்துக்கு காரக கிரகம். அவர் 2 பேருக்கு யாரு? மேஷத்துக்கு 12 உச்சம், விருச்சகத்துக்கு 12 ஆட்சி. ஓகேவா? அப்போ இவங்களுக்கு என்ன இருக்கும்? அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது மிதனத்துக்கு வருவோம். மிதனத்துக்கும் 12ஆம் இடத்துல ஆட்சி வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதுக்கு பாதகம் என்பதையும் ஒன்று கேட்டுக்கணும். ஏன்னா பாதகத்தை ஆட் பண்ணாமல் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? மேஷத்துக்கு கண்டிப்பாக மனைவியினால் பாதகம் கிடையாது இல்லையா? ஆனால் உபய லக்கணங்களுக்கு யார் பாதகம்? எல்லாமே உங்களுடைய துணையினால தான் பாதகம், வேற எதுக்கு வெறும் கிடையாது. அவள் பேச்சை கேட்டேன், வீணாக போயிட்டேன். அவள் அப்பயே வேண்டான்னு சொன்னாங்க, நான் ஜோசிக்காரன், நான் தான் பேச்சை கொண்டு போய் முதலீடு போட்டேன், அதனால் மாட்டிக்கிட்டேன். அப்போ கொடுப்பனையை முதல்ல நம்ம எடுக்கணும். நான் சொல்வது காலச்சக்கரத்தின் அடிப்படையிலான கொடுப்பனை. இதில் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த குறிப்பிட்ட பாவாதிபதி, மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்து நீங்கள் கொடுப்பனையை மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2, 12 என்பது உறுதியாக நிச்சயமாக நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அது உங்களுக்கு கிடைச்சி வரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையிலும் இதுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். அவர் எங்கே உச்சமாகறாரு? மகரத்தில், தன்னுடைய பாதக பாக்கியஸ்தானத்தில், தன்னுடைய பாதக பாக்கியஸ்தானத்தில். அவருடைய இன்னொரு ஆட்சி வீடு அப்படிங்கிறது 12ஆம் இடம், அவருடைய நீச வீடு அப்படிங்கிறது 3ஆம் இடம். ஸோ ரிஷப லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும், ரிஷப லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் திருமணமான முன்னே உங்களுக்கு முதல்ல வெளியே போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி உள்ளே வந்துட்டாவே உங்களுக்கு தைரியம் வராது. ரிஷப லக்னக்காரர் ரிஷப ராசிக்காரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஒரு பயம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும், கணவனை பார்த்தோ அல்லது மனைவியை பார்த்தோ. ஏன்னா 7ஆம் அதிபதி எங்க நிமிஷமாகிறாரு? 3ஆம் இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதனால் சமுதாயத்தை பார்த்து 7ஆம் இடம், ஒரு மனைவியை பார்த்து அல்லது கணவனை பார்த்து ஒரு பயம் என்பது எப்பொழுதும் இருந்தக்கூடியது ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு பாதகமே என்னது? கணவன் மாதிரி உங்களை யாரும் பார்த்துருக்க ஆளே கிடையாது. அப்பா மாதிரி பார்த்துக்குவாரு கணவன். யாருக்கு? ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஆனால் அதுவும் உங்களுக்கு பாதகமாக தான் உங்களுக்கு இருக்கும். வெளிப்பார்வைக்கு எப்படி இருக்கு? அவர் தெய்வம்யா, மனைவியை தாங்குன்னு தாங்குறாயா. புரியுதுங்களா? வெளிப்பார்வைக்கு அப்படிதான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பாதகமாக தான் நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள். ரைட்டுங்களா? அதே போல அடுத்தது 12ஆம் இடத்துல என்ன இருக்கிறாரு? அவரே ஆட்சி வீடா. அப்ப ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வீரியக்காரகன் அங்க வந்து என்னதுங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அவங்களுக்கு இறுதி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போக சிந்தனையும் எதிர்பார்ப்பு கருப்பலும் இருந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அங்கே செவ்வாய் வரார், ஃபோர்ஸ். ஓகேங்களா? அது சிந்தனைகள் வந்து எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். அதில் வந்து மாற்று 7ஆம் அதிபதியும் அவரே இருக்கிறதுனால இது இவருக்கு இல்லை, இவருடைய கணவருக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இவருடைய 7ஆம் அதிபதி தான் அவரு. ஸோ இவரை விட யாருக்கு அதிகமாக இருக்கும்? இவரை விட அதிகமாக அந்த எண்ணங்களும் ஆற்றல்களும் எனி டைம் அந்த என்னது சந்தோஷம் சார்ந்த மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஆர்வங்களும் யாருக்கு இருக்கும்? அவருடைய துணைக்கு இருக்கும். இது ரிஷப லக்னத்தில் பிறந்த யாருக்கும், ரிஷபராசியில் பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். இது காமன். ஓகேவா? 3ஆம் இடம் வீரியம் பயம். அப்போ ஒரு இடம் மாற்றம்னாவே பயந்துக்குவாங்க.
ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஒரு சகோதரனால சகோதரிகள்னால இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும். சரியான இடத்துக்கு இவங்களால சரியாக போக முடியாது. அந்த போகிறதுக்கு அவதியாக கஷ்டப்பட்டு தான் போகணும், வேகமாக ரெடி ஆகி தான் போகணும், ஃப்ரீயாக பண்ண முடியாது. இதெல்லாம் காமன். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான், பாதகாதிபதியும் கூட. அவர் லக்னத்திற்கு மறைந்தால் மட்டுமே இந்த உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது. ஓகேவா? அதனால் சில பாதிப்புகள் வெட்டும். ஆனால் மறைந்து விட்டால் நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள், இல்லை என்றால் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். உபய லக்னத்தில் பிறந்தவங்க ரைட்டா? ஒன்று பாதகத்துக்காவது மறையணும். இப்போ உதாரணத்துக்கு 2ல் இருக்காரு மிதுன லக்னம், குரு உச்சமாக இருக்கிறாரு, அப்போ பாதகத்துக்கு 8ல் இருக்கார்ல, பாதகத்துக்கு 8ல் இருக்கிறார், அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இருதார அமைப்பு கூட ஒரு சில நேரங்கள் உருவாக்கி கொடுத்துரும். அது ஜாதகத்தை பார்த்துக்கணும். இருந்தாலும் சொல்கிறேன், பாதகத்தை கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அப்போ மிதுன லக்னத்தை பொறுத்த வரலும் அவர் 2ல் உச்சம், 10ல் ஆட்சி, 8ல் நீசம். மிதுன லக்னக்காரங்களுக்கு நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது தீர்க்காயில் உள்ள கணவனையோ மனைவியோ. ஜாதகத்தில் வரனுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வரனுக்கு என்ன பார்க்கணும்? தீர்க்காயில் இருக்க ஜாதகமா? முதல் மிதுன லக்னத்தில் யார் பிறந்தாலும் என்ன பண்ணணும்? இந்த ஜாதகருக்கு இப்போ திருமணம் பண்ணணும்னா ஆப்போசிட் இருக்கு ஜாதகருக்கு தசாபுத்தி என்ன ஓடுது, எப்போ ஏதாவது அவனுக்கு பிரச்சனைக்கூடிய தசாபுத்திகள் இருக்கா அப்படின்னா அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிடணும். 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி நீசமாக்கக்கூடிய சூழ்நிலை. 2ஆம் இடம் என்பது மாரகஸ்தானம் தானே, 2-7 மாரகம் தானே. ஸோ அதுக்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி கொடுத்து விடும். அதே போல் மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒன்று தான், கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டா அவரை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க, கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா குடும்பத்துக்கு என்ன வரும்? ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இல்லம் தேடி சொல்லுவாங்களா, மாதம் ஆனால் 1000 ரூபா போடுறேன், மாதம் ஆனால் 2500 ரூபா போடுறன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யானை கூட்டாளி மூலியமாவோ இல்லை கணவன் மனைவி மூலியமாக என்ன பண்ணிவிடும்? நம்ம வீட்டை நமக்கு பொருளாதாரத்துக்கு பணம் வந்துடும். உங்களுக்கு சொந்த தொழில் மூலியமாக நீங்கள் சொந்த தொழில் பண்ணுவீங்க. திருமணத்துக்கு பிறகு தான் சொந்த தொழிலுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஓகேங்களா? இவங்க மனைவி பேர்லேயோ அல்லது கணவன் பேர்லேயோ தான் சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். இதெல்லாம் பொதுவாக மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கொடுப்பனை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, காலத்துக்கு இது தர்மராசி, காலத்துக்கு 7ஆம் இடம் என்பது தர்மராசி. 100% அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? உங்களுடைய 7ஆம் இடம் தர்ம கர்ம காம மோட்சத்தில் எந்த நபராக வருகிறார்களோ அதுதான் அவங்களுடைய இயல்பாக இருக்கும். அந்த அதிபதி எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்காங்களோ அதை வைத்து இன்னும் நீங்கள் உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 7ஆம் அதிபதி தர்ம வீட்டில் இருக்கிறாரு, அவருடைய வீடே தர்ம வீடு. அப்போ என்ன சொல்லலாம்? பார்த்தவொடனே அவர் பாவம்பா, அவர் புண்ணியம், அவர் ஏதோ ஊருக்கே தர்மம் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கிறாருப்பா அப்படின்றலாம். 7ஆம் அதிபதி பொருளாதார வீடாக இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு விருச்சக வீடாக எடுத்துக்கோங்க. 7ஆம் இடம் பொருளாதார வீடாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? நல்ல ஜம்பாட்டிப்பா, உங்களால் என்ன எப்படினாலும் சம்பாதிச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்காரு? பொருளாதார வீட்டிலே இருந்தாருன்னா சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும். அதே 7ஆம் அதிபதி தர்ம வீட்டில் இருந்தாருன்னா சம்பாதிப்பார், தர்மமும் பண்ணுவார்னு சொல்லணும். அதே 7ஆம் அதிபதி இன்பமாக இருந்தாருன்னா சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவான், அவன் கொண்டு போய் ஜாலியாக செலவு பண்ணிட்டு வந்துடுவான்னு சொல்லணும். 7ஆம் அதிபதி போய் மோட்ச வீட்டில் இருந்தாருன்னா எல்லாத்தையும் டோட்டலாக முடிச்சிட்டாயா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான், ஏதோ ஆரம்பித்தான், எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். இது தாங்க லாஜிக்கு. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம்? இவ்வளோ தான், இப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இது காமனான ஒரு பலன். இதை நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம்? பொதுவாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மிதுனத்துக்கு முடிச்சிட்டோம். அடுத்து கடகம். கடகம் என்பது தாய் உள்ளம் கொண்ட ராசின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு 7ஆம் இடம் பாருங்க, முரட்டு பிடிவாதமுடைய கணவன் அல்லது மனைவி. முரட்டு கடக லக்னத்தில் கடகராசியில் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது. லக்னாதிபதி போய் 11ஆம் இடத்துலையே உச்சமாகிறதுனால அதிகமான 2ஆம் திருமணங்களை பெறக்கூடிய லக்னம் ராசிகளில் முதன்மையான ராசி கடக லக்னம், கடகராசி தான். ஒன்று தேடி வரும், இல்லை இவங்களே தேடிக்குவாங்க.
இது வந்து நிறைய ஜாதகங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கடகத்துக்கு அது பொருந்தும். ஏன்னா லக்னாதிபதி எங்கே போய் உச்சமாகிறாரு? 11ஆம் இடத்தை தேடிக்கொள்கிறார். அதுதான் கான்செப்ட். அதே போல் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சனியுடைய நட்சத்திரம் லக்னத்திலேயே இருக்கும் கடகத்துக்கு. அப்போ 7, 8 குறைவன் அங்கே வரானா? அப்போ கண்டிப்பாக மனைவியால் கணவனால் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது எதுங்க? இவர் நல்லவர் தான், ஆனால் அந்த அம்மா இப்படி இருக்கும், பிடிவாதமாக இருக்கும். இல்லை அந்த அம்மா நல்லவராக இருக்கும், கடக லக்னத்தில் பிறந்து இவங்க பிடிவாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எங்கே மாறும் அப்படின்னா, அவங்க எங்கேயாவது 5, 9 தொடர்பு கொண்டு ஜாதக ரீதியாக நல்லா இருக்கும் பட்சத்தில் அங்கே மாறும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இது எப்படி மாறிக்கும்னா, மனைவியை காப்பாற்றி குழந்தைகள் மூலியமாக வேற ஒரு பிரச்சனை கொண்டு செஞ்சு விட்டுரும். பிரச்சனை 7ஆம் இடம் என்பது 2வது குழந்தை, 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. அப்போ இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணி கொடுக்குங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு மாட்ட வச்சிடும். அப்போ விதி உண்டு, அது விதி யாருக்கு வேலை செய்யுதுங்கிறது தான் ஜாதகம். புரிஞ்சுதுங்களா? அப்போ கடகலக்கணத்தை பொறுத்தவரையிலும் மகரம் அப்படின்றது என்னதுங்க? பிடிவாதம் நான் சொன்னேன். அப்போ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்ட்டு என்ன பண்ணோம், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். இப்படியே உசுப்பேத்தி தான் இருக்கும். பிடிச்ச பிடிவாதம் நின்று இருக்கும் மகரம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மகர லக்னத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் பாருங்க, கடக லக்னத்துக்காரத்துக்கு 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி எங்கே இருக்காரு? 7ஆம் அதிபதி யார்? சனி. 7ஆம் அதிபதி யார்? சனி. சனி எங்கே உச்சமாகறாரு? 4ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல கடக லக்னத்துக்காரங்கிட்ட நீங்கள் போய் பாருங்க, எப்பயுமே அவங்களுக்கு பழையது ரொம்ப பிடிக்கும். பழையது ரொம்ப பிடிக்கும். பழைய வீடு, ஓகே, பழைய சட்டை, பழைய வண்டி, ஓகேவா? இந்த மாதிரி பழைய பொருட்கள் மேலே பிடிக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா இந்த கடகலக்கணத்துக்காரன், கடகராசிக்காரன் தான். ஓகேங்க, எங்கள் அப்பா போட்ட சட்டை நான் இன்னும் வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பழையது அப்படின்றது எல்லாமே 4ஆம் இடம். பழைய சொத்துக்கள், பழைய சொத்துக்களை வாங்கிறது. கடகலக்கணத்துக்காரத்துக்கு கல்யாணம் ஆகணும்னாவே நான் சொல்கிற முதல் பரிகாரம், முதல்ல பழைய சொத்து ஏதாவது கிடைச்சா வாங்கு. சொத்து வாங்க முடியல, வண்டி வாங்கிக்கோ, பழைய வண்டி வாங்கு, ஓகேவா? இதுதான் முதல் பரிகாரம், காலச்சக்கரத்துடைய பரிகாரம். அதுக்கப்புறம் ஜனகால ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பரிகாரம் கொடுக்கலாம், ஓகேங்களா? இது பண்ணு, அது உங்களுக்கு பரிகாரம். அப்போ மாதிரி 4ஆம் இடங்கிறது ஆடையா? அப்போ போடுகின்ற ஆடை கிளியறதுக்கு முன்னாடி தானம் பண்ணிடுங்க. போடுகின்ற ஆடையை கிளியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? பழைய ஆடை தானே, அது தானம் பண்ணிடுங்க, 4 பேருக்கு யூஸ் ஆகட்டும், ஓகேங்களா? இதுதான் விஷயம். அப்போ அதை நீங்கள் பண்ணுங்க. அப்போ 7ஆம் அதிபதி 4இல் உச்சம். அப்போ கண்டிப்பாக 7ஆம் அதிபதி 4இல் உச்சமாகும் போது தாயோட இடத்தை யார் வந்து எடுத்துக்குவா? தாரம் வந்து எடுத்துக்கொள்ளும். தாயோட இடத்தை தாரம் வந்து எடுத்துக்கொள்ளும். இதுதான் விஷயம். இதுதான் தாய்க்கு தாயான்னு சொல்கிறோம்ல, அந்த அம்மா என்ன பண்ணுதான், இங்கே இந்த அம்மாவுக்கு இருந்து உட்காரும், வந்தோடனே அந்த அம்மா, ஆனால் இவருக்கு பிடிக்காது. இதுதான் விஷயம். அது 8ஆம் இடம் தொடர்பு கொள்வதுனால அது டார்ச்சலாக மாறிடும், டார்ச்சலாகவும் அது மாறிடும். அதே போல் எங்கே நீசமாகறாரு? 10ல் நீசமாகறாரா? 7ஆம் அதிபதி தனக்கு 4ஆம் இடத்துல நீசமாகறாரு. 7க்கு 4 10, இவருக்கு அது 10ஆம் இடமா? இவருக்கு அது 10ஆம் இடம், இவருக்கு அது மாமியா ஸ்தானம், அவங்களுக்கு அது அம்மா ஸ்தானமா? அப்போ முதல்ல கடகலக்கணத்துக்காரங்களுக்கு கல்யாணம் ஆனாவே மாமியாவுக்கு தான் முதல்ல பாதிக்கும். மாமியா உறவுக்கு பாதிக்கும், அல்லது மாமியாவுக்கு உடல் ரீதியாக பாதிக்கும், அல்லது தொழிலில் அடி வாங்குவாங்க. அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முதல் தொழிலில் நிச்சயமாக அடி வாங்குவாங்க. ஒரு கௌரவத்துக்கான ஒரு விஷயங்கள், ஒரு பாதிப்புகள் நிச்சயமாக நடக்கும். 7ஆம் அதிபதி முதல் அந்த 7ஆம் அதிபதியினால், ஓகேங்களா, தொழிலில் ஒரு சிறு பாதிப்புகளை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, 7ஆம் அதிபதி கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனிக்கு இன்னொரு வீடு 8ஆம் இடம்னு ஒன்று இருக்கா? ஓகே, இது வரைக்கும் நல்லா தான் தொழில் போயிட்டு இருந்தது, கல்யாணம் பண்ணோடனே தொழில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் பயங்கர பிரச்சனையாக இருந்தது, கல்யாணம் ஆனோடனே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. திடீர் அதிர்ஷ்டத்தும் அதை தான் கொடுக்குதாகணும், திடீர் பிரச்சனைகளையும் அதை தான் கொடுக்கணும். அது ஜாதகத்தினுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். இதுதான் அதோடைய அமைப்பு. அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தை சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்கள் எது சொன்னாலும் சரிமா சாரிமான்ற மாதிரி தான். அது மண் பானை, ஓகேங்களா? அது தூக்கி போட்டால் உடஞ்சிரும், தூக்கி போட்டால் உடஞ்சிரும். பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை வாங்கி உள்ளே போட்டுக்கும், ஓகேங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி உள்ளே போட்டுக்கும். ஸோ சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரையிலும், சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரையிலும்
சேகரிப்புக்கு நீங்கள் ஆக மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் தர்மராசி. ஓகேவா? சேகரிப்பு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மனைவி கிட்ட கொடுத்து கணவன்கிட்ட கொடுத்தா நீங்கள் சேகரிச்சுக்கணும். 7ஆம் இடம் கும்பம் இல்லையா, பானைக்குள்ளே என்ன வேணால் போட்டு வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், சேகரிப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று, திருப்பி கேட்கக்கூடாது. திருப்பி கேட்டால் கிடைக்காது. சிம்ம லக்கணத்தில் சிம்ம ராசியில் பிறந்துட்டிங்கன்னா மனைவிகிட்ட கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துக்குவாங்க, வாங்கிக்கிங்க, தப்பே இல்லை, வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கேட்டால் அது சண்டை வரும். ஸோ அதனால் அது வாய்ப்புகள் இல்லை, அதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவங்க என்னென்னா பானைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஒன்று நினச்சி நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுவீங்க, அவங்க வேற ஒரு டிசைனை இன்னொரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது கடைசி வரைக்கும். சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா மனைவியை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அவங்க வேற ஒரு டிசைனில் இருப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, 7ஆம் அதிபதி 3ல் உச்சமாகறாரா? அப்பளுடைய நம்மளுடைய தைரியமே யார்? எனக்கு ஒரு பிரச்சனை, சரிப்பா என் மனைவி இருக்கா, சரிப்பா என் கணவன் இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கும்? சிம்ம ராசியில் பிறந்தாலும் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, 3ஆம் இடம்ன்ற தைரியஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி உச்சமாகறாரு. அப்போ என்ன ஆகும்? அவங்க மிகப்பெரிய தைரியசாலியாகவும் உங்களை பேக் போனாவும் இருப்பாங்க, நீங்கள் அங்கே நீசமாயிருவீங்க. நோட் திஸ் பாயிண்ட். ஒரு வீட்டில் உங்களுடைய அதிகாரம் குறைந்து விட்டால் அவளுடைய அதிகாரம் அதிகமாகுது என்று பொருள். நீங்கள் அதிகாரமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அப்படியே நியூட்ரலாக இருந்துருவாங்க. இதுதான் லாஜிக். ஏன்னா நீங்கள் எங்கே லக்னாதிபதி எங்கே வர்றாரு? அங்கே நீசமாகறாரு. இதுதான் விஷயம். டிராவல் மட்டும் இவங்க 2 பேத்துக்குமே ஒத்து வராது. டிராவல் மட்டும் இவங்க 2 பேத்துக்குமே ஒத்து வராது. ஒரு இடத்துக்கு போனால் சண்டை தான். ஏன்னா இவருக்கு லக்னாதிபதி 3ல் நீசம், அவருக்கு உச்சம். அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் பார்க்கணும், அனுபவிக்கணும், ஏதோ பிளான் பண்ணுவாங்க. இவங்க, நீ என்ன சொன்ன, இந்த இடத்துக்கு தானே கூப்பிட்டு போக சொன்னேன், அதுக்கு தான் நான் டைம் செட் பண்ண வந்தேன், என்னால் இதை மட்டும் தான் பண்ண முடியும், அங்கெல்லாம் போக முடியாது. இதை தொட்டு தான் பிரச்சனை வரும். இப்படி தான் பிரச்சனை. ஏன்னா 3ஆம் இடம் என்னதுங்க? பிளானிங், திட்டமிடுதல். ஸோ இது ஒரு திட்டமிடல் தான் இவர் பிளான் பண்ணியிருப்பார். நீசம் இல்லையா? ஸோ இவருடைய திட்டமிடல். ஆனால் யார் ஜெயிப்பாங்கன்னா 7ஆம் இடம் தான் ஜெயிக்கும். அவங்க தான் அங்கே உச்சம். ஸோ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க என்ன பண்ணணும், இவங்களோட வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். புரிஞ்சுதுங்களா? அதே போல் சிம்மத்துக்கு பாதகத்தில் தான் 7ஆம் அதிபதி நீசம். ரைட்டா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருது, உங்களுக்கு பெரிய அந்தஸ்து வருது அப்படின்னா அதை தடுக்கிறதே உங்கள் பக்கா நம்மால தான், வேறு யாருமே இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கே வருது அப்படின்னா யார் தடுக்கிறது? யாருன்னா மேடம் தான், அல்லது வாத்தியார் தான். ஏதோ ஒரு வகையில் அவங்க 2 பேர் தான், வேறு யாரும் இல்லை. கணவனாக இருந்தால் ஆணாக இருந்தால் பெண் எடுத்துக்க, பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதி பாதகத்தில் நீச்சம், அது பாக்கியஸ்தானம் இல்லையா? அப்போ உங்களுக்கு பாக்கியத்தில் அவங்க போய் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, அழிச்சிடுறாங்க. நீ போனால் ஒன்று என்ன விட்டுருவ, இல்லை அப்படின்னா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாக்கியத்தை தடை செய்து விடுவார்கள். அப்போ இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியை 6ஆம் அதிபதியாகவும் வருவாங்க. அப்போ சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி உறுதி, வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி உறுதி. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அடிமை தொழிலில் வேலை செய்யக்கூடிய நிர்வாக பொறுப்புகளில் மிக உயரிய பதவிகளில் ஓகேங்களா யார் இருப்பாங்கன்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க மனைவியே அல்லது கணவன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதுதான் கொடுப்பனை. இது சிம்மங்கிறது அப்படியே பிரைட்டாக இருக்கக்கூடிய வெளிச்சம், மகரம் கும்பங்கிறது இருட்டு, சனி. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு எல்லாமே பகல் நேரத்தில் தான் இவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும், அவங்களுக்கு எல்லாமே இரவு நேரத்தில் தான் பிடிக்கும். ரைட்டுங்களா? அவங்களுக்கு இவங்களுக்கும் எந்த வகையிலையுமே ஓகே பாண்டிங்னு சொல்கிறோம்ல, அது சுத்தமாகவே இருக்காது. இது நெருப்புனா அது காற்று கிடையாது, அது நீர். நம்ம ஆப்போசிட் காற்றுன்னு சொல்லுவோம், அதாவது சிம்மத்துக்கு ஆப்போசிட் கும்பம் காற்றுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பானைக்குள்ளே காற்று மட்டும் இல்லை, குளிர்ந்த நீர் தான் இருக்குது, குளிர்ந்த நீர் இருக்குது, அதுலேருந்து காற்று வேணால் வரும். ஓகேங்களா? அப்போ நேர் ஆப்போசிட் தத்துவம் விரைஞ்சது. இதில் எங்கே பாண்டிங் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு துலாம், அது செவ்வாய், இது சுக்கிரன். ஒரு படத்தில் பாக்கியராஜ் சொல்லுவான்ல, அவளுக்கு எப்படி மகுடி ஓடுறதுன்னு எனக்கு தெரியும், நான் சரியான நேரம் பார்த்து மகுடி ஊதிடுவேன்னு சொல்லுவார்ல, அதே கதை யாருக்கு தெரியும்னா மேஷத்துக்கும் துலாமுக்கும் தெரியும், துலாமுக்கும் மேஷத்துக்கு தெரியும்.
ரிஷபத்துக்கு விருச்சகத்துக்கு தெரியும், விருச்சகத்துக்கும் ரிஷபத்துக்கும் தெரியும். இவங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய பாண்டிங்கில் இருப்பாங்க. மற்ற எந்த லக்கணத்துக்காரங்களும் என்ன பண்ண முடியாது, பாண்டிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதையும் மீறி நானும் என் கணவனும் ரொம்ப பாண்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஒன்றா இருக்கணும், அல்லது 7ஆம் அதிபதி லக்னாதிபதியோட ஒன்றா இருக்கணும், லக்னாதிபதி 7ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கணும். ஓகேவா? 7ஆம் அதிபதி லக்னத்தில், லக்னாதிபதி 7ல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த பாண்டிங் ஆனது இருக்கும். ரைட்டா? இது வந்து காமனாக சொல்லக்கூடிய வழி. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு இப்படி தான் விதி, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இது சிங்கம், தனிமையான சிங்கம். ஓகேவா? கடைசி வரைக்கும் தனிமையாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அடுத்தது கன்னி. கன்னியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே பொருளாதார வீடுகளில் கன்னி வந்து கன்னி மாதிரி யாரும் சம்பாதிக்க முடியாது, கன்னி மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது. ஆனால் சம்பாதிக்கிறதெல்லாம் இழக்கக்கூடிய ராசி கன்னி தான். ஏன்னா அது உபய ராசின்னு பேர். உபயம் என்ன பண்ணோம், தான் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கேன் நான் தான், ஆனால் அதில் நான் மட்டுமே தண்ணி குடிக்க முடியாது, யார் வேணால் தண்ணி குடிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என்ன பண்ணி ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். அதுதான் உபயம். ரைட்டுங்களா? ஸோ கன்னி ராசி பொருளாதார ராசிகளில் சிறப்பான ராசிகள் தான், நல்ல சம்பாதிக்கக்கூடிய ராசிகள் தான். ஆனால் விரயம் பண்ணோம். அதுக்கு நேர் 7ஆம் இடம் மீனம் இல்லையா? மீன ராசியை பொறுத்தவரை நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. கல்யாணம் ஒன்று பண்ணும்போதே செலவு ஆரம்பிக்கும். எப்போ கல்யாணம் ஒன்று ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செலவை நீங்கள் ஆரம்பிக்க வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சுடுகாடு போகிற வரைக்கும் விடவே விடாது, ஸ்டார்ட். அதுக்கப்புறம் சார் அப்படி இல்லை சார் அப்படின்னா மருத்துவமனை செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும். இது இல்லை சார் நான் நல்லா இருக்கேன் சார், நான் வெளியூர் வெளிநாட்டில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிடும். வெளியூர் வெளிநாட்டில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிடும். ரெண்டாவது, இவருக்கு அவர் பாதகம், அவருக்கு இவர் பாதகம். இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம், கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி என்ற கிரகம் 7ஆம் இடத்துல போய் நீசமாகுது. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், கன்னி லக்னத்துக்காரன் தன்னுடைய துணைக்காக எல்லாத்தையும் இழப்பான இருக்கும். புரிஞ்சுதுங்களா? தன்னுடைய துணைக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஓகேவா? எப்பா சாமி போதும் என்னை விட்டுடுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய லக்னம் இது கன்னி லக்னம், கன்னி ராசி. அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. ஓகேவா? அப்போ இவருடைய மகிழ்ச்சி 11ஆம் இடம், இவருடைய சந்தோஷம் 11ஆம் இடம். அப்படி தானே? அந்த அம்மா பாதகத்தில் இருந்தாலும் கூட இவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுலையும் சந்தோஷத்தை கொடுக்கறதுலையும் எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணாது. புரியுதுங்களா? ஆனால் இவருடைய சுகம் கெட்டு போகும். இவருக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், அது தன் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ மகிழ்ச்சி அதிகரிக்க என்ன ஆகும், உடல் பாதிக்கப்படும், சுகம் கெட்டு போகும், சுகர் வந்துடும். ரூல் புரிஞ்சுதுங்களா? நடைபயணத்தை குறைச்சி கம்மி பண்ணிடுவாங்க. அடுத்தது 4ஆம் இடம், இப்போ தான் வரேன். 4ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதி அவர் தான். 5ஆம் இடத்துல நீசம் ஆகிறாரா? 5ஆம் இடத்துல நீசம் ஆகிறாரு. அப்போ திருமணத்திற்கு பிறகு ஒரு சொத்து வாங்கலாம், முதல் குழந்தைக்கு பாதிப்பு அபார்ட் ஆகிறது. ஓகேங்களா? இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறது, ஏதாவது ஒரு தொந்தரவுகளை அனுபவிக்கிறது, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனையை கொடுக்கறது. ஓகேங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போனாவே சண்டை வர்றது, கேளிக்கை அரங்கம், சினிமா தியேட்டரு, பார்க்கு, இந்த மாதிரி கேளிக்கை அரங்கம் எங்கே போனாலும் 2 பேருக்கு ஒத்து வராது. குழந்தையை தொட்டு இவங்க 2 பேருக்கு எப்பயுமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தையை தொட்டு எப்பொழுதும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கன்னி லக்னத்தினுடைய கொடுப்பனை காலச்சக்கரத்தின் அடிப்படையில். ஓகேவா? அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்தை பற்றி நம்ம தெரியும். துலா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி செவ்வாய், 2ஆம் அதிபதி அவரே தான். அவர் எங்கே இருக்கிறாரு? துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சம். ஓகேங்களா? நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படித்தார், இப்போ படிச்சுட்டு தான் இருந்தார், முடிச்சுட்டு இப்போ ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் துலா லக்னம், அவருக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் உச்சம், பாண்டிச்சேரியில் இருக்கார். கல்யாணத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போதே சொல்லிட்டேன், என்னைக்கு நீ தாலி கட்டுறியோ அன்னையே நீ வந்து டோட்டலாக விட்டுடணும். அந்த அம்மா தான் எல்லாமே, அந்த அம்மா சிஎம்ஏ, நீ வந்து பணிவிடை செஞ்சாதான் உன்னுடைய வாழ்க்கை. பொண்ணு பார்க்கும்போது ஜாதகத்தை பார்க்க அதே மாதிரி லக்னாதிபதி உச்சம் வேறு லெவலில் இருந்துச்சு. சரி சிக்கிட்டார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டேன்.
கொஞ்சம் பார்த்துக்கப்பா, இப்படி தான் சூழ்நிலை, நாளைக்கு வருத்தப்படாத, வேறு பொண்ணுக்கு இது பார்த்துக்கலாம். இல்லைங்கய்யா பொண்ணு சூப்பராக இருக்குங்கய்யா, நான் பிடிச்சிக்கிச்சிங்கய்யா, நான் சரி என்ஜாய் அப்படி சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு தடவை எங்கேயாவது வருதுன்னா கூட, அம்மா பஸ் ஏறிட்டம்மா, அம்மா நான் வந்துட்டேம்மா, நான் சாப்பிட்டேம்மா அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான். 7ஆம் அதிபதி உச்சம் 4ஆம் இடத்துல, தன்னுடைய சுகத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல. எனக்கு என்ன சுகம் என்பதை யார் தீர்மானிக்கணும்? மனைவி தான் தீர்மானிக்கணும். இந்த சட்டை தான் நீ போடணும், இதை தான் நீ சாப்பிடணும், இங்கே தான் நீ இருக்கணும், இங்கே தான் நீ படுக்கணும், நான் சொல்கிற வீட்டில் தான் நீ தங்கணும். இது எல்லாமே இது நடக்கும். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மனைவியோட வீட்டிலனா மனைவி சொல்லக்கூடிய இடத்துல ஆளுமை செல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். இவங்க தாலி கட்டி வந்தவனே அம்மான்ற இடம் முடிஞ்சது. தாலி கட்டுனா 4ஆம் அதிபதி எங்கே போய் நீசமாகிறாரு? 4ஆம் அதிபதி எங்கே போய் நீசமாகிறாரு? 7ஆம் இடத்துல நீசமாகிறாரு. சொல்லுங்க, அப்போ என்ன ஆகும்? தாலி கட்டிட்டா அம்மான்ற ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆகிருவாங்க. அப்போ என்ன சொல்லணும்? துலா லக்னத்தில் பிறந்தவனுக்கு, தம்பி ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா, தாலி கட்டினா தனி கொடுத்துன போயிரு. அப்போ தான் அம்மாவை நீ பார்க்கவாது முடியும். ஒன்றா இருந்து உன் பொண்டாட்டிக்கும் கஷ்டம், உங்கள் அம்மாவுக்கும் கஷ்டம், 2 பேர்த்துக்கு நடுவில் மாரடிக்கிற ஆண்கள் கூட்டம் மிகப்பெரிய கஷ்டம் இல்லையா? இந்த பக்கமும் பேச முடியாது, அந்த பக்கமும் பேச முடியாது, எத்தனை வாங்கி கட்டிக்கிறது? அது மிகப்பெரிய கஷ்டமாக போயிடும். அதனால் இதை தெளிவாக சொல்லிடணும். அதே மாதிரி எங்கே நீசமாவது? 7ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல நீசமாகுது. அந்த அம்மா நம்மக்கிட்ட ஆளுமை பண்ணோம், அவங்க அம்மாட்ட போய் சரிம்மா ஓகேம்மா நீ சொல்கிறத கரெக்டாக இருக்குமா, அந்த அம்மா சொல்கிறத கேட்டு வந்துடும். புரியுதுங்களா? அந்த அம்மாவை பொறுத்தவரை மாமியாவை காலி பண்ணணும். நம்மளோட மாமியார் தான் 10ஆம் ஸ்தானம், அந்த அம்மாவுக்கு 4ஆம் இடாது. அப்போ என்ன பண்ணும்? அந்த அம்மாட்ட போய் இந்த அம்மா நீசமாயிரும். அப்போ மாமியாருடைய ஆதிக்கம் யாருக்கு இருக்கும்? துலா லக்னத்தில் பிறந்தவனுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுதோ மாமியார் சொல்கிறதெல்லாம் கேட்டு தாக்கணும். அப்போ முதல்ல யாரை கரெக்ட் பண்ணணும்? மாமியார் தான் கரெக்ட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. அத்தை பார்த்துங்க, அத்தை முடியலைங்க, அத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அத்தை ஏதாவது பண்ணி ஆமாம் அப்படி சொல்லணும். ஏன்னா இந்த அம்மாவை ஆஃப் பண்ணுற சக்தி அந்த அம்மாவுக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மகுடி எப்படி பாம்பு காடுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. அடுத்தது விருச்சிக லக்னம். வாழ்க்கையில் பிறவியே எடுக்கக்கூடாத லக்னம்னா அது விருச்சிக லக்னம் தான். ஓகேங்களா? ஏன்னா காலத்துக்கு அது 8, காலத்துக்கு அது 8 முடிஞ்சு போச்சு. இருக்கிறதுலையே எல்லா விதமான பிரச்சனைகளையும் இன்னல்களையும் பிறக்கிறதுலேருந்தே அனுபவிச்சாகணும். 1. 2வது, இவங்களுக்கு வாழ்க்கைக்கு திருப்பு முனை திருமணம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே வந்து 7ஆம் அதிபதி உச்சம். உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் 7ஆம் அதிபதி உச்சம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய அடிப்படை நல்லா இருந்துச்சுன்னா, 5ஆம் அதிபதி நல்லா இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துரும். ஓகேங்களா? 5ஆம் இடம் நல்லா இருந்தால், குரு நல்லா இருந்தாருன்னா, இல்லை பாதிக்கப்பட்டாருன்னா 50% அந்த வண்டி உங்களை இழுத்துட்டு போயிடும். அந்த வண்டி என்ன பண்ணுறது? எனக்கு தாலி கட்டிட்டாரு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வாக்கப்பட்டுட்டார் நான் பார்த்துக்கிறேன். ஸோ விருச்சிக ராசியை யார் கல்யாணம் பண்ணி, விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி 5ல் உச்சமாகிறதுனால உங்களுடைய முதல் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு யோகம். உங்களுடைய முதல் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு யோகம். பெண் குழந்தை இருந்தால் டபுள் யோகம். பெண் குழந்தையா இருந்தால் டபுள் யோகம். சுக்கிரன் உச்சமாகிறாரு அங்கே. ஓகே, பெண் வீட்டில் பெண் கிரகம் உச்சமாகிறது சூப்பர். இவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருந்தால் இன்னும் யோகம். 7ஆம் அதிபதியும் சுக்கிரன் அவரும் உச்சமாகிறாரு. அப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்து 2 பெண் குழந்தை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், கொடுத்து வச்சவர்கள். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி அவருக்கு நீச வீடுன்னு ஒன்று இருக்கா? 11. இந்த தடவை பொண்டாட்டியை தவிர இந்த பக்கம் திரும்பி யாரையும் பார்க்கக்கூடாது. ரூல் புரிஞ்சுக்கிங்க. 11ஆம் இடம் என்னவா இருக்கு? நீசமாக இருக்கு. சுக்கிரன் அங்கே நீசம், இன்பம் அங்கே இல்லை. இன்பம் மனைவி கிட்ட கிடைக்காத எந்த விஷயமோ வெளியில இல்லை. ரூல் புரிஞ்சுதா? அது யாராக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான் விஷயம். 11 என்ன ஆகுது? நீசமாயிருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை தேடி போகக்கூடாது, போக மாட்டாங்க, போனாலும் கிடைக்காது, நோ யூஸ். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் இடம் இங்கே அவர்களுக்கு சிறப்பாக இல்லை. விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் இடம் சிறப்பாக அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்காது. அடுத்தது
என்ன லக்னம்? ஆமாம், தனுசு லக்னம். இவர் பிறந்ததே எதுக்குன்னா குடும்பத்துக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் கிடையாது. லக்னாதிபதி 2ல் நீசம், லக்னாதிபதி 2லேயே நீசமாகிறாரு. அப்போ என்ன பண்ணுவார்? வாழ்க்கை முழுவதும் குடும்பத்திற்காக சம்பாரித்து 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 தன்னை இழந்து கொண்டே இருக்க வேண்டியது தான். இவர் தான் என்னுடைய அமைப்பு. சரி, இவருடைய கொடுப்பனை என்ன? இவருடைய 7ஆம் இடம் மனைவி, இவருடைய 4ஆம் இடத்துல நீசமாகுது. அப்போ இவருடைய ஜாதகத்தில் அம்மான்ற சாணம் வலிமை இல்லையா? 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல நீசமாகுது. அப்போ இவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு, தனுசு ராசியில் பிறந்திருக்காருன்னா இவங்க வீட்டில் அம்மா தான் ஸ்ட்ராங்கு, இந்த பையன் வீட்டில் அம்மா ஸ்ட்ராங்கு. அந்த பொண்ணு தன்னோட மாமியார் வீட்டில் போய் நீசமாயிருச்சு. அப்போ மாமியா கிட்ட அடங்கி போயே ஆகணும். ரைட்டா? சரி, உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு தனுசு லக்னம் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பையன் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கான், அவனுக்கு 7ஆம் அதிபதி வரக்கூடிய மனைவி, அவன் 4ல் நீசம், இவனுக்கு 4ல் நீசம், அவளுக்கு அது 10ஆம் இடம், அவளுக்கு அது மாமியார் ஸ்தானம், அவளுக்கு அம்மா ஸ்தானம். அப்போ என்னுடைய மனைவி கிட்ட எப்படி சொல்லணும்? என்ன மனைவி கிட்ட வரக்கூடிய மருமகள் என்ன பண்ணுவாங்க? விட்டு கொடுத்து அடங்கி தான் போகணும். புரியுதா? ஆளுமை யாருக்குன்னா என்னுடைய மனைவி கிட்ட தான் இருக்கும். ரூல் புரிஞ்சுதுங்களா? அப்போ 4ஆம் இடம் எப்படி இருக்கு? 4ஆம் இடத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. அதே போல 7ஆம் அதிபதி 4ல் நீசமாகிறதுனால சொத்து சார்ந்த ஒரு விரயம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கல்யாணம் ஆகும்போது சொத்து விரயம், அல்லது 4ஆம் இடம் தாய்க்கு பிரச்சனை, அல்லது வேற ஏதாவது வண்டி வாகனம் சார்ந்த இழப்புகள். புரியுதுங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எடுக்கணும். அவரு 7ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரா? ஆட்சியா இருக்கிறாரா? மூலத்திரிகோணமா இருக்கிறாரா? உச்சமா இருக்காரா? அந்த பொண்ணு உங்க அம்மாட்ட விட்டு கொடுக்கும், உங்க அம்மா அங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஓகேவா? அந்த பொண்ணுடைய அம்மா உங்க ஜாதகத்தில் நீசம், உங்க இடத்துல மாமியாட்ட நீசமா வராங்க. அப்ப இங்கேயும் உங்க அம்மா தான் ஸ்ட்ராங்கு. புரியுதுங்களா? அப்ப நம்ம அம்மா ஸ்ட்ராங்கு, நம்ம மாமியாவும் நம்ம ஒய்ஃபும் என்னதுங்க ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் நம்ம மட்டும் அம்மாவை பார்த்துக்கிற மாதிரியே மாமியார்கிட்டே அடங்கி போய் ஆகணும். ஏன்னா அவங்க 10ஆம் இடத்துல ஆட்சி உச்சம். புரியுதுங்களா? இந்த பக்கம் அம்மாவையும் பார்த்தாகணும், இந்த பக்கம் மாமியாவையும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். மனைவியை பற்றி பிரச்சனை கிடையாது. ரூல் புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது மகர லக்னம். இந்த தனுசு லக்னத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, 7ஆம் அதிபதி புதனாக இருக்கிறதுனாலையும் அது வந்து ஒரு காம திரிகோண வீடாக இருக்கிற மாதிரியும் எப்பயுமே வெளியில் போனால் அது ஈஸியாக அமைதியாயிரும். தனுசு லக்னத்துக்கு மனைவியாக வரவங்கள, கணவனாக வரவங்கள பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. 2 வீலர் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே அது சமாதானம் ஆயிரும். இவ்வளோ தான் அதோடைய என்ஜாய்மெண்ட்டு. ஒரு சின்ன ட்ராவல் அது போதும், அதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக கேட்காது. அது இருந்தாவே அதை கற்பனையிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பரிகாரமாக நீங்கள் கொடுத்துடலாம். கொஞ்சம் போயிட்டு வாங்க, அவுட்டிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்தில் யார் பிறந்தாலும் சரி, மகர ராசியில் யார் பிறந்தாலும் சரி, 100% உன்னை பெற்ற தாய் போல தான் உன் கணவன் உன்னை தாங்குவான். புரியுதுங்களா? காலத்துக்கு 4ஆம் இடம், உங்களுக்கு அது 7ஆம் இடம். காலத்துக்கு 4ஆம் இடம், உங்களுக்கு அது 7ஆம் இடம். ஓகேவா? உங்கள் அம்மா உங்களை எப்படி தாங்கியிருந்தா, உங்கள் ஜாதகத்தை அடிப்படையில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மா உங்களை நல்லா பார்த்துருக்காங்க, தாங்குன்னு தாங்கியிருக்காங்கன்னா அதே அமைப்பை யார் தாங்குவா? உன் கணவர் தாங்குவார். உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்கள் அம்மா உங்களை கண்டுக்கல, உங்கள் அம்மா உங்களை இது பண்ணிக்கல, அப்போ இங்கே எப்படி இருக்கும்? கண்டுக்க மாட்டாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ மகர லக்னத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்மளுடைய அம்மா பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களும் பார்த்துக்குவாங்க. நம்ம அம்மா நமக்கு அங்கே பார்த்துக்கலன்னா இங்கே அது நடக்காத போயிடும். அப்போ மகர லக்னத்தில் பிறந்தாவே உங்களுக்கு தாயை மாதிரி தாங்க கொள்ளக்கூடிய கணவன் அல்லது மனைவி அமைவார்கள். ஒரு அன்பான கணவன், அதில் ஏன் சந்திரன் இல்லையாது, இதில் வந்து இவங்க வளர்பிறையில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா 100% அன்பான கணவன். தேய்பில் இருந்ததுன்னா கொஞ்சம் இருக்கும், அன்பாக பார்த்துக்குவார். இது இடையில ஏதாவது ஒரு வேலைத்தனமும் பண்ணுவார், குறும்பும் பண்ணுவார். அது தேய்பிறை சந்திரன் இல்லையா, அதனால் அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். மகர லக்னத்துக்கு பொறுத்தவரையிலும் 7ஆம் அதிபதி யார்? சந்திரனா? 11ல் போய் நீசமாக வராரா? அப்போ தேவையில்லாத யாராவது ஒரு விஷயங்களை மாட்டி சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நீசம். தேவையில்லாத பிரச்சனையில் போய் பாதகம் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டி சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சந்திரன் 5ஆம் இடத்துல உச்சமா, அப்போ மகரத்துக்கு 5ல் சந்திரன் உச்சமாகும் போது புகழ் மிக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், கணவன் வந்த உடனே ப்ரமோஷன், உடனே கர்ப்பமாகிடுவாங்க. மகர் லக்னத்தில் பிறந்து அதிகமாக தாமதமாக குழந்தை பிறந்தவங்க கம்மிங்க. மகர் லக்னத்தில் பிறந்துட்டாவே கல்யாணம் ஆனவனே ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறது மகர் லக்னம் தான். இது எழுதி கொடுத்துடலாம் யாருனாலும். ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே 7ஆம் அதிபதி 5ல் உச்சம். கர்ப்பத்துக்கு கர்ப்பப்பைக்கு காரகிரகம் சுக்கிரன் வீட்டில் போய் உச்சமாக வர்றாரு. அந்த வீடு சுக்கிரனோட வீடு, கருமட்டைக்கு காரகம் வீடு. அங்கே செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாய் மிருகசீரிஷம் அங்கே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ மகர் லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் என்னப்பா ஈஸியாக குழந்தை பிறந்துடும், ஈஸியாக கன்சீவ் ஆகக்கூடிய லக்னம் இது மகர் லக்னம். நான் மேக்சிமம் இந்த திருமணம் சார்ந்த இந்த சாந்தி முகூர்த்தம் சார்ந்து கொடுக்கும்போது மகர் லக்னத்தை சூஸ் பண்ணுவேன். ஏன்னா கர்மாங்கிறது தொடக்கமே மகர் லக்னம் தான். ஓகேவா? இதுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த ரிஷபமாக வர்றதுனாலையும் அது சுக்கரனோட வீடாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு உடனடியாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் லாஜிக்கு உள்ளுக்குள்ளே ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். யோசிக்க வந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கே படித்ததெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. எந்த ப்ரிப்ரேஷனும் எங்கிட்ட கிடையாது. நோ ப்ரிப்ரேஷன் அப்படியெல்லாம் பண்ணுற பழக்கமே கிடையாது. ஸோ நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ மகர் லக்னத்தை பொறுத்தவரையிலும் குழந்தைகள் வந்த பிறகு, மகர் லக்னத்துக்கு எப்போ குழந்தை பிறக்கிறாங்களோ அது உங்களுக்கு வரம், உங்களுக்கு புகழ், அடுத்த பரிணாமத்துக்கான வளர்ச்சி, அடுத்த பாதை, இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். மகர் லக்னத்துக்கு கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள் 2 குழந்தை கன்ஃபார்ம். இல்லைன்னா இவங்க அபார்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று இருக்குன்னா ஒன்று அபார்ட் பண்ணியிருப்பாங்க. மகர் லக்னத்தை பிறந்தவங்க 2 குழந்தை கன்ஃபார்ம். புரியுதுங்களா? 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம். இது நீங்கள் எடுத்துக்கலாம். பெண் குழந்தை உறுதியாக இருக்கும், அதையும் நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதி அதை சொல்லல, இதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிட்டாவே போதும். மகர் லக்னத்துக்கு இது சனி, அப்படி தானே? அது சந்திரன். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க ரொம்ப ஸ்லோ, போட்ட மாதிரியே இருக்கும். அடுத்து எதையாக இருந்தாலும் பொறுமையாக தான் செய்வாங்க, நிதானமாக தான் செய்வாங்க. அவர் அப்படி கிடையாது. எப்படி இருக்கும், எடுத்தால் ஜட்டு வேகம் தான். ஓகேவா? படப்படப்படப்படன்னு முடிச்சுட்டு படப்படன்னு அவ்வளோதான். அதுதான் விஷயம். அப்போ நேர் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவருனால தான் முடியும். ஏன்னா அங்கே பூச நட்சத்திரம் இருக்குது, நடுவில் என்ன நட்சத்திரம் இருக்குது, பூச நட்சத்திரம் இருக்குது. அவர் வேகமாக செயல்படுவார். அப்பப்போ கையை பிடிச்சி இழுதுட்டு என்ன பண்ணோம், பொறுமையார் அப்படி சொல்கிறது யார், மகரம் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கும்பம். கும்பம் ஆல்ரெடி சொன்னோம், மண்பானை போட்டால் உடஞ்சிருன்னு சொன்னோம். ரொம்ப இலகியமான மனம் பிறந்தவர்கள். ஒன்று, சிக்கன பேர்வழிகள், எல்லாமே எனக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள். எனக்கு போவதான் மற்றது அப்படின்ற எண்ணம் அவளுக்கு இயல்பாகவே இருக்கும். ரகசியம், எல்லா ரகசியத்தையும் இவங்க தெரிஞ்சுக்குவாங்க, இவங்க ரகசியத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். இவங்களுக்கு 7ஆம் இடம் யாரு, சிங்கம். தமிழியான சிங்கம் இல்லையா? அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பயுமே பொருந்தாது. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மனைவி அல்லது கணவன் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, 100% உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு சந்தோஷம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, 7ஆம் அதிபதி 9ல் போய் உங்களுடைய பாதகத்தில் போய் நீசமாயிடுறாரு இல்லையா? ஸோ அவருக்கும் உங்கள் திருமணத்துக்கு பிறகு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள், இழப்புகள். ஓகேங்களா? ஒரு பெரிய ப்ரமோஷனோ இதெல்லாம் இது கிடைக்காது, அல்லது பாதிப்புகள் நடத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி ஏதோ காலத்துக்காக நம்ம வாழலாம், மற்றபடி பெருசாக இருக்காது. இதை தாண்டி ஏதாவது இருக்கா சார்? பாக்கியங்கள் கிடைக்காது, எந்த தெய்வமும் உங்களுக்கு கை கொடுக்காது. ஓகேவா? எங்கள் அப்பா கல்யாணம் ஆனவனே அப்பா உறவு காலி, கல்யாணம் ஆனவனே அப்பா உறவு காலி, இல்லை அப்பாவுக்கே பிரச்சனை. இதெல்லாம் அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு அடுத்தது 3ஆம் இடத்துல உச்சம். இந்த 7ஆம் அதிபதி மட்டும் ஏதோ ஒரு வகையில் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு வகையில் தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய உச்சத்தை தொடும். 3ஆம் இடம் சார்ந்த ஒரு பணிகளில் இவர்கள் வேலை செய்யும் பொழுது
ஒரு விஷயத்தை செய்யும்போது, அது கணவனை தொட்டு செய்யும்போது, கணவன் பெயரில் அல்லது மனைவி பெயரில் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சத்தை தொட்டே தீரும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்தவரையிலும் மீன லக்னத்தில் ஆல்ரெடி 7ஆம் அதிபதி நீசம் இல்லையா? அப்போ மனைவி ஆரம்பத்தில் உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி அப்படியே தாங்குன்னு தாங்குவாங்க, நீசமாயிருவாங்க. புரியுதுங்களா? எதுக்காக நீசமாகுதல் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய அன்பை முழுமையாக கொடுக்கறதுன்னு அர்த்தம். கொடுத்துருவாங்க. லக்னத்தில் திக்பலம். புரியுதா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கும், வாங்கத்த வாங்க அம்மா வாங்க, எல்லாத்தையும் உரம்பரையில் தாங்குன்னு தாங்குவாங்க. மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கட்டும், அப்படியே திக்பலமாக மாறிடும். நான் தாண்டா ராஜா, நீ தாண்டா எனக்கு அடிமை, நான் சொன்னாதான் நீ வெளியே போகணும், நான் சொன்னாதான் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், நான் சொன்னாதான் உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும். இது எல்லாம் யார் அனுபவிப்பாங்கன்னா கண்டிப்பாக மீனராசி மீனலக்னம் அனுபவிச்சே தீரணும். தன்னை தான்றது லக்னம். இந்த இடத்துல அவங்க அடக்கி ஆளக்கூடிய திக்பலம் பெறுறாங்க. ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. 4ஆம் இடம் சொத்து. ஓகேவா? என்னைக்கு மீன லக்னத்தில் பிறந்தவங்க, மீன ராசியில் பிறந்தவங்க தன்னுடைய சொத்துக்களை மனைவி பேரில் வாங்குறாங்களோ அன்னைக்கே நீங்கள் அடமானம் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கே நீங்கள் உங்களை அடமானம் வைத்து விட்டீர்கள். அவ்வளோதான். இனிமேல் அவங்க தான் எல்லாமே. நீங்கள் அப்படியே நீங்கள் தான் ஹீரோ. நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் தான் ஹீரோ. ஏன்னா அவங்க நீசமாக இருக்கிற மாதிரி வெளியில் தெரியும். கோயிலேருந்து யாரும் டொனேஷன் பேக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருப்பார். ஓகேங்களா? பார்ப்பார், அப்படிம்பாரு, இப்படி உள்ள பார்ப்பாரு. அந்த அம்மா உள்ளுக்குள்ள 1000 ரூபா போடு அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் இவர் 1000 ரூபான்னு எழுதுவார். ஆனால் இவர் தான் எழுதுவார், இவர் தான் கொடுப்பார். ஆனால் ஹீரோ இவர் தான், டைரக்டர் அந்த அம்மா. இவ்வளோ தான் விஷயம். மீன லக்னம் மீன ராசி இதுதான் பண்ணுங்க. ஓகேங்களா? இது இயல்புங்க. இதுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துலையும் என்ன பண்ணுறாரு, ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம். அப்போ ஆளுமை இருக்குமா இருக்காதா? அந்த அம்மாவை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. அந்த அம்மாவை தாண்டி எம்மி நகராது. ஓகேங்களா? எந்த சொத்து வாங்கினாலும், சொத்து வாங்குறியா யார் பேரில் வாங்குற, எதுனாலும் என் பேரில் பண்ணு அப்படின்னு சொல்கிறாள் அந்த அம்மா தான். இதுதான் விஷயம். அதுக்கடுத்து அவருக்கு ஆப்பு வைக்கிறது 2வது குழந்தை. 2வது குழந்தை என்ன பண்ணும், அவங்க மனைவிக்கு ஈக்குவலாக இதுவும் நிற்கும், எதுனாலும் என் பேரில் பண்ணு அப்படின்னு நிற்கும். அப்போ இவர் பாவம், இவர் 11ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டார். தாலின்னு ஒன்று கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இவருடைய மகிழ்ச்சி, இவருடைய சந்தோஷம் எல்லாம் காலி. இவ்வளோதான் விஷயம். இது என்னதுங்க, இந்த 12 லக்னங்களுக்கும் எல்லாருக்குமே திருமண பந்தத்தில் வரக்கூடிய கொடுப்பனை, படிப்பினை, இவ்வளோதான். இதுக்கு மேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி எங்கிருக்கிறார், 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் 7ஆம் அதிபதிக்கு கண்ட்ரோல் ஆகி ஜாதகர் வாழ்வார். 7ஆம் அதிபதி 2இல் இருந்தால் கண்டிப்பாக மனைவி மூலியமாக, கணவன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் உறுதி, உணவுக்கு பஞ்சம் இல்லை, உங்களை உட்கார வச்சு அவங்க சாப்பாடு போடுவாங்க. 7ஆம் அதிபதி 3ல் இருக்காரு, எப்பயுமே பயண விரும்பி வெளியில் சுற்றணும், தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள். ஓகேங்களா? அதில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதி 4இல் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 4இல் இருக்கிறார். மனைவி பேரில் சொத்து, மனைவி பேரில் வீடு, மனைவி பேரில் வாகனம், எல்லாமே நீ போடுற ட்ரெஸ்ஸு கூட உன் மனைவியோட செலெக்ஷனாக தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? 7ஆம் அதிபதி 5இல், போன பிறவியில் விட்ட குறை, தொட்ட குறைய என்ன பண்ண போகிற, மீதி இருக்கக்கூடிய லவ், ரொமான்ஸை இப்போ அனுபவிக்க போகிற. 7ஆம் அதிபதி 5இல். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. காதல் திருமணம், விட்டக்குறை, தொட்டக்குறை, இதுதான் நடக்க போகுது. 7ஆம் அதிபதி 6இல். தாலின்னு ஒன்று கட்டும்போது எல்லா பிரச்சனைக்கும் நீ தயாராகிக்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. 7ஆம் அதிபதி 6இல். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், ஒன்று நீ வேலைக்கு போயிரு, இல்லை மனைவியை வேலைக்கு அனுப்பிடு. 7ஆம் அதிபதி 6இல். மனைவிக்கு வேலைக்கு செல்பவளாக இருந்தால் பிரச்சனைகள் குறைவு, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 7ஆம் அதிபதி 7இல். சூப்பர்.
இது என்ன பண்ணோம்? இவர் எல்லாமே அந்த அம்மாவை கேட்டுட்டு, அந்த அம்மாவை எல்லா விஷயங்களையுமே யார்? அந்த அம்மா சொல்கிறது தான், அந்த அம்மாவுடைய முடிவு தான் இவர் கேட்டுக்கிட்டு சரிம்மா சாரிம்மான்ட்டு போக வேண்டியதுதான். அவ்வளோதான். 7ஆம் அதிபதி 8ல் திருமண காலத்தில் மிகப்பெரிய அவப்பெயர், அவமானம், இழப்புகள். நேற்று வரைக்கும் எங்கூட தான் சுற்றிட்டு இருந்தான். நைட்லேயே இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் தாளில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் சார். திடீர் கல்யாணம். ஓகேங்களா? வீட்டோட மாப்பிள்ளை 7ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடம் சார். அவங்க குடும்பத்தோட போய் ஐக்கியமாயிட்டான் சார். ஓகேங்களா? திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே மாதிரி விவாகரத்துக்கு பிரச்சனை, திருமணத்துக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல். ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு இழப்புகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு எது இருக்குது? 7ஆம் அதிபதி 8ல். இவங்கெல்லாம் உடல் ஊனமற்றவங்களை திருமணம் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அனாதை பெண்களை திருமணம் பண்ணிக்கிறது, ஆதரவற்ற பெண்களை திருமணம் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வராது. இதெல்லாம் பரிகாரம். இல்லைன்னா இன்சூரன்ஸில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிறது. எல்ஐசியில் வேலை செய்யுது சார், கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகேவா? 8ஆம் இடம் தொடர்புடைய வேலை ஜோசியராக இருக்குது சார், கல்யாணம் பண்ணிக்கோ. 8ஆம் இடம் தொடர்புடைய ஒரு வேலையை செய்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனைகள் வராது. அடுத்தது இல்லைன்னா அந்த கல்யாணம் ஆனவொன்னே ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக மாற்றிடு, ஒரு ஜோசியராக மாற்றிடு. புரியுதுங்களா? இதெல்லாம் பாதிப்பு வராது. அதுக்காக 7ஆம் அதிபதி 9ல் உங்களுடைய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய வரம் உங்களுடைய மனைவி தான் அல்லது கணவன் தான். 7ஆம் அதிபதி 9ல் இருப்பது மிகப்பெரிய பாக்கியமும் வரமுமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 10ல் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கௌரவம், மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தொழில். மனைவி வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது கர்ம காரியங்கள் நடக்கும். ஓகே? 7ஆம் அதிபதி 11ல் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறது உங்களுடைய மனைவி தான். என் கணவர் 8 மணிக்கு வரும்போது இட்லி சுட சுட இருந்தால் தான் சாப்பிடுவாரு அப்படின்னு நினச்சி ரெடியாக உங்களுக்காக பார்த்துருக்கக்கூடிய மனைவி யாரு? 7ஆம் அதிபதி 11ல் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவள். ஓகேவா? 7ஆம் அதிபதி 12. 7ஆம் அதிபதி 12 என்னது? அடிக்கடி வெளியூர் போயிருங்க, அடிக்கடி கடலை கடந்து வெளிநாடு போயிருங்க, அல்லது மருத்துவமனைக்கு போவீங்க, அல்லது விரைய செலவுகளை செய்திருப்பீர்கள். ஓகேங்களா? 7ஆம் அதிபதி 12 இரவு நேரத்தில் மட்டும் எக்காரணத்து கொண்டு மனைவியை கனவை விட்டு வெளியே போகக்கூடாது. 7ஆம் அதிபதி 12ல் இவருடைய தேவைகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய தேவையை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஸோ இதுதான் திருமண பந்தத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள், வரங்கள். இதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டீர்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டுங்கள். குற்றங்கள் குறைகள் இருந்தால் அதுக்கு மதிப்பெண்களை குறித்து கமெண்டில் போட்டு கழுவி ஊற்றுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் எது தேவையாக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது உங்களுடைய பாவ கொடுப்பனையை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பிறகு இவங்களை அடக்கி ஆளக்கூடிய ராஜதந்திரியாக இருக்கக்கூடிய சார கொடுப்பனையும் உண்டு. எங்கேயாவது 7ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் பெற்றுவிட்டால் ஓகேவா, எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நெட்டு போல்ட்டு கரண்ட்டு கிடக்கும். தட்ஸ் ஆல். எப்போ உருட்ட உழுது, எப்போ விளக்கமாறு பறக்குது, எப்போ தட்டு பறக்குதுன்னு தெரியாது. அவ்வளோதான். இதில் வந்து சில பேர் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பாதகத்தில் கூட இருப்பார். ஆனால் 5ஆம் அதிபதி சாரம் பெற்றிருப்பார், 9ஆம் அதிபதி சாரம் பெற்றிருப்பார். இது என்ன பண்ணும்? எந்த சூழ்நிலை போனாலும் என்னுடைய கணவன் கண்ணகி என்ன பண்ணுவார்? கண்ணகி மாதிரி தான். ஓகேவா? என்ன எங்கே போனாலும் என்ன பண்ண மாட்டாங்க? தன்னுடைய கணவனை விட மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? கடைசி வரைக்கும் போராடுவாங்க. அந்த மாதிரி. ஸோ பாக்கிய சாரங்களை பெற்றால் நீங்கள் கொடுப்பனைவாதி. 3ஆம் அதிபதி சாரம் எங்கே போனாலும் உன்னை விடாது, பைக்கில் ஏறி உட்காந்துக்கும். நான் வருவேன், என்னை கேட்டுட்டு பண்ணு. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணோம். 2ஆம் அதிபதி சாரம் என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணு, சொல்லிட்டு பண்ணுவோங்க. 3ஆம் அதிபதி சாரம் என்னை கூட்டிகிட்டு போய் பண்ணுவோங்க. 4ஆம் அதிபதி சாரம் ஏன் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் பண்ணுவியா, எனக்கு பண்ண மாட்டியான்னு சொல்ல கேட்கும். 5ஆம் அதிபதி சாரம் எடுத்தவொடனே பிள்ளைக்கு தான் கேட்கும், குழந்தைகளுக்கு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கேட்கும். 6ஆம் அதிபதி சாரம் வாயை திறக்கும் போது சண்டையோடு தான் ஆரம்பிக்கும். சாப்பாடு போடும்போது தான் உங்கள் அம்மா அப்படி பண்ணாங்கன்னு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? 7ஆம் அதிபதி சாரம் அதிகாரம் பண்ணியே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். 8ஆம் அதிபதி சாரம் உங்களை காலி பண்ணிடும். 9ஆம் அதிபதி சாரம் தெய்வத்தினுடைய அருளை கொடுக்கும். அவங்க பேச்சை கேட்டால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. 10ஆம் அதிபதி சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி கௌரவத்தை கொடுக்கும். 11ஆம் அதிபதி சாரம் உங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்க வச்சு கொடுத்துரும். 12ஆம் அதிபதி சாரம்
வச்சாடா அடுத்த விரயத்துக்கு ஆப்பு, அடுத்த செலவுக்கு ரெடி ஆகிட்டாடான்னு சொல்லி உங்களை முடிவு பண்ண வச்சிரும். இவ்வளோ தாங்க ஜோதிடம். இதை புரிந்து கொண்டால் திருமண பந்தத்தில் நீங்களும் மிகப்பெரிய வித்தகரே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. தயவு செய்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் தொடர்பு கொள்ளவும், ஃபோன் பண்ண வேண்டாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் 96 594 125 37. மீண்டும் சொல்கிறேன், 9659412537 9659412537. இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு முன் அனுமதி பெற்று ஜாதகம் பார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி இந்த அற்புதமான ஒரு தருணத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.